மணி ஒன்று 2 நாளாக காணும், எங்கே போனானே தெரியல. நான் அவன் பின்னாடி எவ்வளோ நாளாக சுற்றி சுற்றி வரேன், அவன் என்னை கண்டுக்கவே மாட்டான். இன்னைக்கு அவனை பார்த்து என்ன எவ்வளோன்னு கேட்டுடணும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா என்னன்னு பேசிடணும். நம்மளும் படிக்கிறதுலேருந்து, ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து, காலேஜ் படிக்கிறதுலேருந்து அவன் பின்னாடி சுற்றி சுற்றி நம்மளால் முடியல. இன்னைக்கு என்னன்னு கேட்டணும். இதோ வந்துட்டான், இன்னைக்கு என்னன்னு கேட்டுரும். ஹாய் மணி. ஹாய் மது. எங்கே 2-3 நாளாக காணோம், எங்கே போனீங்க? இல்லை, எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஊர் திருவிழா ஆடி மாதம்ல, அதனால் அங்கே போயிருந்தேன். ஏன் திடீர்னு அப்படி கேட்குறீங்க? ஓ அப்படியா, சரி சரி மணி. நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கேன்? நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். இன்னொரு 1/2 hourல மட்டும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் சென்டர் வந்து போகிற வேலை இருக்குது, கொஞ்சம் ஒர்க்கு, அதனால தான். சரி சொல்லு, என்ன விஷயம்? நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு தெரியும், அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே சொல்லுங்கிறது. சொல்கிறேன்ட்டு அமைதியாக இருக்க. அது ஒன்றும் இல்லை மணி, எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு. ஓ அவ்வளோதானா? சரி நான் கிளம்புறேன். மணி ஒரு நிமிஷம். அதான் சொல்லிட்டல, அப்புறம் என்ன? நான் இன்னும் முழுசாக பேசி முடிக்கவே இல்லை. ஓ அப்படியா, சரி சொல்லு. நம்ம 2 பேரும் ஒன்றா ஸ்கூல் படித்தோம், ஒன்றாவே காலேஜ் படித்தோம், இப்போ ஒன்றாவே இருக்கோம். சரி அதான் நம்ம ஃபேமிலிகிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு. என்ன ஃபேமிலிக்கிட்ட பேசணும்? எனக்கு ஒன்றும் புரியல. சீக்கிரமாக சொல்லும் மது, நான் வெளியே போகணும் வண்ட. மணி நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ஓப்பனாக சொல்கிறேன்னா பிடிக்குமாவா? எனக்கு ஒன்றும் புரியல. பிடிக்கும்னா பிடிக்குமே, நீ என் ஃப்ரெண்டு. ஷோ நான் அப்படி கேட்கல, வேறு மாதிரி என்ன பிடிக்குமா? வேறு மாதிரினா எனக்கு ஒன்றும் புரியலையே. மக்கு மணி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு வந்தேன். லவ்வா? ஆமாம், லவ் தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணி. சரி அதான் உனக்கு என்ன பிடிக்குமா, உன் மனசில் நான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். இல்லை, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் அந்த மாதிரி நான் உன்னை நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. என் ட்ரீம் கேர்ளுக்குன்னு நான் ஒரு இது வச்சுருக்கேன். எனக்கு அந்த மாதிரி தான் வேணும். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா பார்க்குற பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதனால் ஐ எம் வெரி சாரி. மணி நீ இப்படி பேச நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. உனக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் வந்து நான் காதலை சொல்ல வந்தேன். நான் வரேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு. அவன் மனசில் நம்ம சுத்தமாக இல்லை. இல்லை நம்ம இருந்துக்கிட்டோம், அவன் இல்லாத மாதிரி நடிக்கிறான்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மணி. நீ என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போவுமே காதலிச்சுட்டு தான் இருப்பேன். மதுவின் காதல் தொடரும். ஹாய் சரண்யா. ஹாய் சூர்யா. என்ன சரண்யா, புதுசாக ஃபோன் பண்ணினா வர சொல்கிற? என்ன விஷயம்? நான் எதுக்கு வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க. சும்மா விளையாட வேண்டியதுதான், கோச்சுக்காதடி செல்லம். எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் எப்போ வந்து நீங்கள் பேச போகிறீங்க, நம்ம காதல் விஷயம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரிஞ்சால் தெரியட்டுன்னு செல்லம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், சரியா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எங்கள் வீட்டில் வந்து எப்போ பேச போகிறீங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் பாட்டுக்கும் தாலி கட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஒன்றும் கவலைப்படாத, நான் நாளைக்கு போய் எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் சொல்லி உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்கிறேன், சரியா? 2 நாளாக உன்னை பார்க்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது வரைக்கும் நாளைக்கு தான் உங்கள் வீட்டுக்கு வர போகிறேன். அது வரைக்கும் தங்குற மாதிரி ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயேன். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கிஸ் கூட அது கூட இருக்கீங்க. இனிமேல் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் எப்போ எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறீங்களோ, எங்கள் வீட்டில் எப்போ ஓகேன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் மொத்தம் எல்லாமே. ஏதாச்சும் நம்ம கோச்சிக்கிற? என்னை கோச்சிக்காமல் என்ன பண்ணுவாங்க? 4 வருஷமாக லவ் பண்ணுறோம், ஆனால் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் சொல்கிறேன்ட்டு சொல்லவே இல்லை. இப்போ எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா இல்லையா? டெய்லியும் மறைஞ்சு பேசுகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு சூர்யா. செல்லம், ரொம்ப வருத்தப்படாதம்மா. கண்டிப்பாக நான் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் போய் பேசிடுறேன். நாளைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக வந்து நான் உங்கள் வீட்டில் பேச சொல்கிறேன், சரியா? டோன்ட் வெரி, பி ஹாப்பி. உன் பக்கத்தில் மாமா வந்தாலே ரோமியாவாகிடுவேன். பார்த்தியில் எப்படி மாறினேன்னு. இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை, போங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது. அட பாடுறா வெக்கத்தை. செல்லமே, நீ வெக்கப்படும் போது இன்னும் 100 மடங்கு அழகாக இருக்க. போதும் ஐஸ் வச்சது. நீங்கள் எவ்வளோதான் ஐஸ் வச்சாலும் நான் மொத்தமாக தரமாட்டேன். நான் கிளம்புறேன். சரி, எனக்கு மொத்தனா வேணாம், ஒரே ஒரு டைம் அது மட்டும் சொல்லிட்டு போயேன். எதை?
அதான் உனக்கு தெரியும்ல, நான் எதுவும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்பேன் உங்ககிட்ட. சொல்லிட்டு போயேன். நானும் சொல்ல மாட்டேன். சரி சொல்லு செல்லம். போடா பொறுக்கி. சொல்லிட்டாலே இவ காதல. போதும் போதும், நீங்க ஒன்றும் பிரபு மகனும் இல்லை, நான் ஒன்றும் லட்சுமி மகனும் இல்லை. போதும், நடக்க வேண்டிய இடம் போய் பாருங்க. பாய் செல்லம், பத்திரமா போயிட்டு வா. மாமா வீட்டு வரையும் கொண்டு வந்து விட்டுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் போய் நடக்கிறதுக்கு நமக்கு தேவையான என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. நான் கிளம்பி போகிறேன். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணுறேன். சரிம்மா, பாய். ஐயோ இவனா? டார்லிங். டார்லிங் கேர்லிங் கூட்டினா செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்க. வச்சுக்காத டார்லிங், உன் ஆஃபீஸ் வெளியே தான் போகிறேன், வா உட்காரு, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். நீ ஒன்றும் ட்ராப் பண்ண வேணாம், உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. எனக்கு பஸ் வரும், நான் பஸ் ஏறி போயிடுவேன். டார்லிங் அந்த பக்கத்து திரும்பாத, அந்த பக்கத்து பாரு. விக்ரம் கூப்பிட்றேன்ல, பேசு. எனக்கு யாரையும் தெரியாது, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. பேசாம போங்க. நின்றுட்டு இருக்க இடத்துல வந்து வம்பு பண்ணாதீங்க. எப்போ தம்பி, அவங்களாம் வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் காலையில் ஆனால் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற பிள்ளைங்கள்ட்ட வந்து வம்பளுக்கிறதே உங்கள் வேலையாக போச்சு. பேசாமல் போப்பா. அந்த பொண்ணு தான் பேச முடியாதுன்னு சொல்லுதில்ல, சும்மா நிற்கிற பொண்ணு யூடியூப்னு சொல்லி போலீஸில் தட்டிடுவோம் பார்த்துக்கு. யோ பஞ்சு மிண்டாயத்தில் நீ என்ன பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சுல, அவ்வளோதான் நடக்கிறதே வேலை. நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியுமா முதல்ல? அந்த பொண்ணு சும்மா நிற்கிது, அந்த பொண்ணுகிட்ட போய் வம்பளுக்குறா. உன்னை பற்றி யாருன்னு எனக்கு தெரியாதா? பொறிக்கவே தான் நீ இருறா. உனனா சும்மா விடக்கூடாது. இப்போயே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்கிறேன். யோ பஞ்சு மிண்டாயத்தில் சும்மாரியா, உனக்கு தான் பிரச்சனை ஆகிடும். கேட்க வந்தால் என்னைய மிரட்டுறேன் நீ. அவ்வளோதான் பார்த்துக்கு போயிரு. நான் 2 நிமிஷத்தில் இங்கே போலீஸ் வந்துடும். ஹலோ, இங்கே யாருங்க ஃபோன் பண்ணது? டியூட்டி சீங் பண்ணுறாங்கண்ணே. அதான் ஐபிஎஸ் ரவிச்சந்திரன் வந்திருக்கேன். சார் நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். இந்த பையன் தான் இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப யூடிசிங் பண்ணிட்டு இருக்கான் சார். இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லுது. ரொம்ப போய் கை பிடிச்சிருக்கிறான், அப்புறம் கட்டி பிடிக்கிறான், தப்பு தப்பாக நடந்துக்கிறான் சார். ஓ அவ்வளோ பெரிய ரவுடியானேண்ணே. இந்த வரேன் இரு. இந்த ஐபிஎஸ் ரவிச்சந்திரன்ட்டேவா? ஹலோ சார், நாங்கள் யாரும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுங்க. அதான் அவர் சொல்லிட்டார்லடா, அப்புறம் என்ன நீ பேசுகிற? இந்த ஐபிஎஸ் ரவிச்சந்திரன்ட்டேவா? நானா மூஞ்ச பார்த்தாலே அப்படியே மொத்தமும் தெரிஞ்சுக்குவேன். நான் மூச்சு விட்டேன்னா நீ மூத்திரம் விடுவேன், தெரியுமா? சார் நீங்கள் முதல்ல நவருங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்க, நான் தான் ஐபிஎஸ் ரவிச்சந்திரன், சொல்லுங்க. சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் பேரை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, வேற ஒன்றும் பண்ண காணும். அவர் முதல்ல என்னோட ஹஸ்பண்ட், என்னோட வீட்டுக்காரர். அவருக்கும் எனக்கும் சண்டை. நேற்றுக்கு சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னார், கூட்டிகிட்டு போகல. பெட்லேயே போய் தூங்கிட்டாரு. அதனால தான் அவர் மேலே கோபமாக வந்து பஸ் ஸ்டாண்ட் நின்றுருக்கேன். என்னை சமாதானப்படுத்த தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு தெரியாமல் இந்த தாத்தா வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. தேவையில்லாமல் நீங்கள் வந்து பிரச்சனை மாட்டிக்காதீங்க ஒரு குடும்ப வாழ்க்கையில். என்னம்மா சொல்கிற? உங்கள் குடும்ப பிரச்சனைகளை என்னையாம்மா தலையில் விட்றீங்க? எப்பா என்னம்மா சொல்கிற? உன்னோட புருஷனா? இதெல்லாம் வீட்டில் வச்சு பேசிக்க மாட்டீங்களாமா? ஒரு நிமிஷத்தில் எனக்கு என்னமோ மாதிரி அடிச்சுப்போம். தாத்தா நீங்கள் ரொம்ப ஓவராக போகும்போதே நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. இந்த தாத்தாவை முதல்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. நான் ஒன்று ரவிச்சந்திரன் வந்திருக்கேன். ஒரு மரியாதை இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தத்தில் சேர்ந்தது? நான் வந்தாலும் யாரையாவது அரெஸ்ட் பண்ணிட்டு போகணுமே. இப்போ யார் அரெஸ்ட் பண்ணுறது? இந்தாம்மா பாப்பா, முட்டைக்கண்ணு வச்சுருக்க பாப்பா. உன்னை யாராவது யூடிசிங் பண்ணாங்களாமா? சார் பேசாமல் போயிடுங்க. என்ன இன்னைக்கு எல்லாமே நமக்கு தப்பு தப்பாக நடக்குது. வாச்சலாம், வீட்டுக்கு போகலாம். கண்டிப்பாக இன்றைக்கி நைட் நான் படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், சரியா? ராயனுக்கு போகலாம், ராயன் படத்துக்கு. நீங்கள் நேற்றிக்கும் கூட்டிகிட்டு போகல, தூங்கிட்டீங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன். கோச்சுக்காத செல்லம், ஆஃபீஸில் ரொம்ப டயர்டு, அதிகமான ஒர்க்கு, அதனால தான் டயர்ட் ஆகிட்டேன். அதனால தான் கூட்டிகிட்டு போக முடியல. கண்டிப்பாக நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? ஓகே. வா ரஞ்சினி, வா போகலாம்.